சுவாமி வாரியார் அப்பா 7 வயசு 8 வயசுல இருந்து திருநெல்வேலியில அவர் கதையை கேட்டு வளர்ந்ததுதான் இன்றைக்கு வில்லுப்பாட்டுக்கு அஸ்திவாரம் என்று நிறைய சொல்வார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு இன்னொரு பதிலையும் அடியேன் சேர்த்து வைத்து சொல்லிவிடுகிறேன். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக 40 ஆண்டு காலமாக நாங்கள் வில்லிசையில் இருக்கும்போது ஒரு நாள் சுவாமி கேட்டார்கள், என்ன தெரியுமா, சுப்பு பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பார்க்கலையா என்று கேட்டார்கள். சுவாமி, உங்க உத்தரவு எங்களோட இதுல கிடைக்க மாட்டேங்கிறது, கவலைப்படாத, பாரதியோட பாட்டை காப்பாத்துறா மாதிரி நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவர் பார்த்த டாக்டர் எஸ் திருமகன் அவர்கள்தான் இன்றைக்கு எனக்கு ஆமாம்போடும் மாப்பிள்ளையாக இருந்து ஒரு கல்லூரி முதல்வராகவும் இருக்கிறார். மறக்கவே முடியாது. ஏன் தெரியுங்களா, வாழ்க்கையில இதுக்காகங்க, இந்த கல்யாண தேதிக்காக அவருடைய குடியாத்தம் கச்சேரியெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து காலையில இங்க வந்து திருமணத்தை நடத்தி வைத்து தேனாக பாடும் பாரதிக்கும் திருமகனுக்கும் திருமணத்தில் ஞான சம்பந்தன் பிறப்பான் என்று வாழ்த்து சொன்னார். இதற்கு வீடியோ பதிவு இருக்கிறது. எங்களுக்கு பிறந்தது ஒரே குழந்தைதான், கலைமகன் தான். வாரியார் மடியில போட்டு அவர் நல்ல விபூதி பூசி கலைமகனே பல்லாண்டு வாழ்க என்று மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில கலைமகன் பிறந்த உடனே செய்தது மறக்க முடியாது. அற்புதமான மகான். எங்களுக்கு இன்னொரு பாக்கியம் என்ன தெரியுமா, அவருடைய வரலாற்றை நாங்கள் வில்லிசையாக பாடி அவருக்கு ஆராரோ பாடிய புண்ணியம் இருக்கிறது இல்லையா. ஆராரோ கிருபானந்தம் ஆரோ, ரொம்ப ரசிப்பாருங்க. காங்கேய நல்ல அவர் முன்னாடி பாடினத. கண்ணாலே காண்பதென்ன, காதாலே கேட்பதென்ன, கந்தவேள் சொன்னதென்ன, கதை சொல்லும் நாவே, அரரோ கிருபானந்தம் ஆரோ